இது போதுமே வரும் நாளெல்லாம் இது போதுமே. ஒரு நாளிலே உறவானதே கனவாயிரம் நினைவானதே. ரூபாயினா பாரத்தை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வந்து ஒப்படைப்பவர்களுக்கு ரூபாய் 1,00,000 என 1,00,000 என. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? திவானுடைய அந்தரங்க காரியதர்சியா? நான் தான் புரட்சிக்காரர்கள், அதாவது பாரதம் அவனுடைய நண்பர்களும் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து பேசுறோம். உடனே சிப்பாய்களோட புறப்பட்டு வாங்க. ஆமா, இதுதான் சரியான சமயம். ஆமா ஆமா, அட்ரஸா குறிச்சிக்கங்க. என்னுடைய ரத்தம் சிந்த கூட நான் தயங்க மாட்டேன். பச்சை துரோகி சொன்ன சொல் இவ்வளவு சீக்கிரம் பலிக்க போகுதுன்னு அவனே நினைச்சிருக்க மாட்டான். காட்டி கொடுக்க நினைச்ச அந்த அயோக்கியனை அணு அணுவா சித்திரவதை செஞ்சிருக்கணும். அந்த அர்ப்பணை பத்தி பேசி அனாவசியமா நம்ம நேரத்தை வீணாக்க வேணாம். பணத்தை காட்டி பாமரர்களை கைக்கூலிகளாக்கும் அந்த அயோக்கியனை, அக்கிரமத்தின் ஆணிவேரை அடியோட வெட்டி எறியணும். முதல்ல அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஒரு நாட்டியத்துக்கு தலைமை தாங்க திவானை எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டான். நாட்டியத்துக்கா? ஆமா, நாம ஒரு நாட்டிய நாடகம் நடத்த போறோம். அதுக்கு திவான் தலைமை தாங்கணும். அது மட்டும் நடந்துட்டா அவனுடைய சரித்திரமே முடிஞ்சிடும். திவானை சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. நிஜமாவா? ஆமா, திவானுடைய அந்தாங்க ஏடிசி அடிக்கடி இங்க வருவான். அவனுக்கு என் மோகின் மேல ஒரு தனி சபலம். அதை உபயோகப்படுத்திக்கிட்டு எப்படா அந்த காரியத்தை சாதிச்சிடுறேன். என்ன மோகின்? அந்த முட்டாள் எனக்காக எதையும் செய்வான். வெற்றி நமக்கு தான். அக்கிரமக்காரன் அவங்க திவானு. என்னது? அட சந்தோஷத்திலையும் ஆத்திரத்திலையும் சொல்றது இல்ல, அந்த அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரன் அவங்க திவானு. இவ்வளவு பெரிய பங்களாவுல 500 பேர் குடுத்தல இருக்கலாம் போல இருக்குது. ஏப்பா ஜவானு, உங்க திவானு தனியாவா இருக்காரு? பயமா இருக்காது? இப்ப நீ சொன்னது அவர் காதல விழுந்தது. உன்னை இந்த இடத்திலேயே சுட்டு விடுவார். ஒண்ணு பண்ண, நீ தலைமை தாங்க. நான் அவரை பாப்பான அவர் என்னை சுடுவான. என்ன மோகே, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? பேசாம
திவான் அவர்களே, நான் ஏற்கனவே தங்களிடம் சொல்லியிருந்தேனே நாட்டிய கோஷ்டி என்று. இவர்கள் தான் தங்களை தலைமை தாங்க சொல்ல நேரில் வந்திருக்கிறார்கள். இவளா ஆட போகிறாள்? ஐயா, இவ அண்ணா ஆட பாக்குறது. இவள ஆட மாட்டாள். இவங்க அக்கா ஆடுவார்கள், பார்க்கலாம். நான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று ஏன் முடிவு செய்தீர்கள்? நேரம் அப்படி, வேற வழி இல்ல. நீங்க தாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். மேலும் விசாரித்து பார்த்ததில் நீங்கள் ஒரு கலப்பைத்தியம் என்பது எங்களுக்கு தெரிந்தது. அது இல்லைங்க, இந்த நாட்டுக்கே நீங்க தான் அதிபதி. நீங்க வந்து வாழ்த்துனீங்கன்னா அது எங்களுக்கு பெருமை இல்லையா? நாட்டியம் எத்தனை மணிக்கு ஆரம்பம்? நீங்க வர வேண்டியதா, உடனே மணி அடிக்கும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். திவான் 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 பதில் சொல்லாமல் போகிறீர்களே. கவலைப்படாதே, வந்துடுகிறேன். வருகிற 23ஆம் தேதி திவான் நாட்டியமாட ஒத்துக்கொண்டு விட்டார். இல்லை, நாட்டியம் திவானுக்கு தலைமை தாங்க ஒத்துக்கிச்சு. இல்லை, திவான் நாட்டியத்தை தாங்குறார். ஐயோ ஐயோ, திவான் தலைமை தாங்க ஒத்துக்கிட்டார். அப்படி சொல்லலாம். சின்ன விஷயம். கோமா இருக்கீங்களா? ஒரு பொண்ணு நாட்டியம் ஆட போதே, அது மோகின் இல்லையே. வசந்தி, சந்தர், சமன், நான் இங்க நிக்கிறேனே, பரவாயில்லையா? ஐயோ, திட்டமே இப்பதான் உருவாயிட்டு இருக்குது. இதுதான் முதல் கட்டம். ஆமா, இதுதான் முதல் கட்டம். அப்படியே உட்கார். சங்கர், இதுதான் நாட்டிய மேடை. இது ஜனங்க. டிக்கிதான் திவான். ஐயோ, நானா? இந்த இடத்துல தான் திவான் உட்கார்ந்து நாட்டியத்தை ரசிக்க போறான். உட்காரடே. அடையாளமே தெரியாம அரபு நாட்டு உடையில நாம எல்லாரும் இருக்க போறோம். அரேபிய அழகியா வசந்தி மேடையில நாட்டியம் ஆடுவான். ஆமா, நீதான். அது ஒரு அழிவு நாட்டியம். உன் பக்கத்துல நான் சவுக்கோடையும் கை துப்பாக்கியோடையும் நின்றுகிட்டு இருப்பேன். பதறாதீங்க. பலிச்சுதா? இல்ல, வலிக்கவே இல்ல. என் திட்டத்தை எல்லாரும் கவனமா கேளுங்க. சோமு, மின்சார விளக்குகள் எரியறதுக்கும் அணையறதுக்கும் உன் பக்கத்திலேயே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கும். அதை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த நாட்டியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வசந்தி பாடிக்கிட்டே ஆடுவான். இல்ல அவ ஆட மாட்டா. என் வலது கையில இருக்கிற சாட்டையினால அடிச்சு அடிச்சு நான் அவளை ஆட வைப்பேன். என் இடது கையில இருக்கிற துப்பாக்கி திவானுடைய மார்பையே குறிபாக்கும். நீ இப்படி இடையில சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த திவானுக்கு ஏற்பட போகும் கதி உனக்கு இப்பவே ஏற்பட்டு. சங்கர் 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 சங்கர், இந்த நாட்டிய குழுவுக்கு நீதான் தலைவன். திவான் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சங்கர், நான் வசந்தி அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் நீ எண்ணிக்கிட்டே வரணும். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் கவனமா எண்ணணும். எண்ணிக்கையில தவறே ஏற்படக்கூடாது. சோமு, நான் வசந்திய 15வது முறை சவுக்கால அடிக்கும் போது அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா விளக்குகளும் ஒரே சமயத்தில் அணையணும். அது உன்னுடைய பொறுப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதில்ல? 15வது சவுக்கடி சோமு விளக்கு அணைச்ச உடனே கண்டு வைக்கிற நேரத்துல நான் திவானை சுட்டுடுவேன். இருட்டு, குழப்பம், கூச்சல், இதுக்கு மத்தியில நாம தப்பிச்சாகணும். அது சரி, குறி தவறாம சுட்டாகணுமே. நான் வச்ச குறி தப்பாதுங்கிறத இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். பன்னெண்டு, 13, 14. இதுதான் திவானுடைய முடிவு. எழுந்துற.
ஷின்ஷா, இப்படி வா. ஆசம் இவர்தான் அஷின்ஷா. இந்த நாட்டியத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறார்.
கதை முடிக்க நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா வலை போட்டு பிடித்தாலும் கிடைக்காதது துடிப்பு எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வச்சுக்கு தான் என எண்ண வேண்டும் ஒண்ணு இல்ல பயப்படாதே பயப்படாதே நீ அடிக்கடி சொல்வீல்ல பாரத் இந்த மென்மையான நெஞ்சத்துல உங்களை தவிர வேற எதுக்குமே இடம் கிடையாது அதனாலதான் அந்த தோட்டம் இங்கிருந்து எடுத்துட்டு போறேன் எங்க திரும்பிக்க அப்படி திரும்பிக்க பயப்படாதே திரும்பிக்க அடாமிரமா இதோட அசையாம இருமா பாரத் என்ன மன்னிச்சிடுங்க பாரத் எனக்காக நீ இவ்வளவு ரத்தம் சிந்திருக்கியே உனக்காக நான் ஒரு துளி ரத்தம் சிந்த கூடாதா வசந்தி திவான் என்ன சுட போறான்னு உனக்கு எப்படி தெரியும் அவனுடைய கொடுமையான முகத்தை பார்த்தேன் ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு என் மனசுல பட்டது என் தெய்வத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா நான் உன்னுடைய தெய்வம் நீ இந்த தெய்வத்தின் தெய்வம் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களை எனக்கு நல்லா புரியும் எப்பவுமே எந்த சமயத்திலையும் உங்களையே நான் நாய் மாதிரி சுத்திக்கிட்டு வந்திருக்கிறேன் ஞாபகம் இருக்கா ஆனா ஆனா இப்போ என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மனுஷனுக்கு கெட்ட காலம் வரும் நியாயம் சகஜம் நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்திருக்கலாம் மறுபடியும் இந்த தப்பு நடக்காது ஐயோ துப்பாக்கி எடுக்கிறீங்களே திவான் அவர்களே என்ன மன்னிச்சிருங்க வாழ்க திவான் இத கொண்டுட்டு போய் ஒவ்வொரு ஊருக்கும் கொடுத்துடணும் பாரத் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எப்போதும் உன் ஞாபகமாவே இருக்கான்
என்ன உளறுகிறேன்? ஏதாவது கனவு கண்டீரா? என்ன பாரத் ஐஜி வீட்டில் நுழையும் போது நமது சிப்பாய் நேரில் பார்த்தாரா? உண்மையாகவா? அம்மா, மகனே, அம்மா, வந்துட்டியாப்பா? உங்களுக்கு என்னம்மா? உங்களுக்கு என்ன? அப்பா, டாக்டர் வந்தாரா? எனக்கு ஒண்ணும் இல்ல மகனே. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு நினைச்சேன். கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன், அவ்வளவுதான். அப்பா, நான் என் நிலைமையை மறந்துட்டேன். என் தாய் தந்த 2 பேரையும் ஒன்னா பார்த்த சந்தோஷத்துல நான் அரசாங்கத்தால் தேடப்பட்டவர் ஒரு பயங்கர குற்றவாளிங்கிறத அடியோட மறந்துட்டேன். அப்பா, என்ன கைது செய்ய போறீங்களா? முடியாது, நீங்க இவனை கைது செய்யக்கூடாது. பாரத், இவ்வளவு கல்நெஞ்சுக்காரனா நீ எப்படா மாறின? அப்பா, ஏன் என்ன இப்படி சித்திரவதை செய்ய? என்னப்பா சொல்றீங்க? பாரத், நீ ஏன் இங்க வந்த? உன்னுடைய தந்தை பாசத்துக்கும் கடமைக்கும் நடுவே துடிக்கிட்டும் தானே நீங்க வந்த? அப்பா. பாரத், உன்னுடைய தகப்பனுக்கு உடம்புதான் தளர்ந்து போச்சே தவிர நெஞ்சம் உறுதியானது. இதுவரைக்கும் என் கடமையிலிருந்து நான் என்னைக்கும் தவறதே இல்லை, இனிமேலும் தவற மாட்டேன். இல்லைங்க, நீங்க அவன் கையில விலங்கு போட்டதை நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் உங்ககிட்ட சரணடைய வரல, என்ன பார்க்க வந்தான். அவன் தாயை பார்க்க வந்தான். இந்த நிலையில அவனை கைது செய்தா அது கோழைத்தனம். ஜானகி, அவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியேற அனுமதி கொடுங்க. வீட்டுக்கு வெளியே அவனை கைது செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு கௌரவம். அப்படி செய்துட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரலுடைய சாமர்த்தியத்தை நான் கூட பாராட்டுவேன். பாரத், இத பாருங்க, என் மகன் மேல ஆணையா சொல்றேன். அவன் கையில விலங்கு மாற்ற காட்சியை நான் பார்த்தா உங்க காலடியிலேயே விழுந்து நான் உயிரை விட்டுருவேன். ஜானகி. பாரத், நீ போயிடு. நீ வீட்டை விட்டு வெளியே போக நான் அனுமதிக்கிறேன். போயிடு பாரத். பாரத், நீ போயிடுப்பா, சீக்கிரம் போயிடு. எஸ், சந்திரசேகரன் பேசுறேன். யாரு? திவான் பேசணுமா? பேச சொல்லுங்க. மிஸ்டர் சந்திரசேகர், உங்க வீட்டுக்கு உங்க மகன் பாரத் வந்திருக்கிறதாக செய்தி கிடைச்சிருக்கு. உங்க கடமையை செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? ஹலோ 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 பாரத், ஹலோ. பாரத்தை கைது செய்தாச்சா? செய்தாச்சு. தப்பிச்சோடாம பாத்துக்குங்க. நான் ராணுவ தளபதியை உடனே அனுப்புறேன். அப்பா, என்ன கைது செய்ய. இல்லம்மா, நான் இங்க வந்தது எப்படியோ திவானுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா என்ன கைது செய்யலைன்னா அவருடைய பேருக்கு களங்கம் வந்துடும். அது என்னால ஏற்படக்கூடாது. கைது செய்யுங்கப்பா. இல்ல பாரத், நீங்க இருந்து போயிடு. நான் உன்னை கைது செய்ய மாட்டேன். அப்பா, உங்கள் பழிச்சொல்லு காலாக்க நான் விட மாட்டேன். கைது செய்யுங்க. இல்ல இல்ல, என்னால முடியாது. அம்மா, தகப்பனுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியது மகனுடைய கடமை. புருஷனுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டியது மனைவியினுடைய கடமை. உங்க கணவரை நீங்க தெய்வமா மதிக்கிறது உண்மையா இருந்தா அவருக்கு பதிலா இந்த விலங்க நீங்க என் கையில மாட்டுங்க. என் தந்தை நேர்மை தவறாதவர்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க. வருக வருக. நீ எப்படியும் ஒரு நாள் என்னிடம் வருவாய் என்று நான் வெகு நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று வெகு நாளாக ஆசை கொண்டிருந்தேன்.
சந்தோஷம். இந்த சந்திப்பின் முடிவை பற்றித்தான் நாம் இப்போது விவாதிக்கப் போகிறோம். வைர நெஞ்சம் கொண்டவன் எப்படிப்பட்ட முடிவையும் புன்னகையோடு ஏற்பான் என்பது உனக்கும் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பாரத், நீ விரும்பினால் முடிவு உனக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும். திவான், அனுகூலம் எனக்கு தேவையில்லை. நான் பிறந்த இந்த நாட்டுக்கு தேவை. ஜெனரல் பிரதாப், நான் பாரத்துடன் தனியாக பேச விரும்புகிறேன். நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினார் இதோ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். ஒரு முட்டாள் தயாரித்து வைத்திருக்கும் ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்திட முடியாது. பாரத், மரியாதையோடு பேச நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நாய்களுக்கும் பேய்களுக்கும் மரியாதை கொடுக்கும் பழக்கம் எனக்கு கிடையாது. கொஞ்சம் பொறுங்க. இவனை நீங்களே இங்க சுட்டு வைத்தனா இவனை ஆதரிக்கிற மக்கள் அத்தனை பேரும் திரண்டு எழுந்துருவாங்க. உங்களுக்கு எதிரா ஒரு பயங்கர புரட்சி உண்டாகும். ஆகையினால இவனை தேச துரோகின்னு ராணுவ கோர்ட்ல நிறுத்துங்க. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி தூக்கு தண்டனை அடிங்க. இவனை கொண்டு போய் ராணுவ கோர்ட்ல நிறுத்துங்கள். ஜெனரல் பிரதாப், நாளை காலை 6 மணிக்கு அவன் தூக்கிலிடப்பட வேண்டும். அதுவே உங்கள் ராணுவ கோர்ட்டின் தீர்ப்பாக இருக்க வேண்டும். புரிகிறதா? எஸ் சார். சந்தன், உனக்கு ஜெயில உள்ள வழியெல்லாம் சரியா தெரியுமா? என்ன அப்படி கேக்குறேன்? எங்க அப்பா அங்க 10 வருஷம் ஜெயிலரா இருந்திருக்காரு. நான் 1000 தடவை அங்க போயிருக்கேன். சீக்கிரம் 2 மணிக்குள்ள ஜெயிலுக்குள்ள நுழைஞ்சு பாரத்தை காப்பாத்தியா. சுட்டு பொசுக்கிடுவேன். மரியாதையா ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு வந்து துப்பாக்கி வை.
தோல்விகளை கண்டு நான் துவண்டு விடப் போவதில்லை. என்னுடைய கௌரவம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய அதிகாரம் ஒரு அற்ப மனிதனால் பறிக்கப்படுவதா? ச்சே, ச்சே. சோமு, டிக்கி, பாரத், உன்னை தூக்கிலிட போறாங்கிற செய்தியை கேள்விப்பட்டு நாங்க அதிர்ச்சி அடைஞ்சோம். உன்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் புறப்பட்டோம். நீ எப்படி தப்பிச்ச பாரத்? அப்புறம் சொல்றேன். சமாச்சாரம் தெரியுமா உனக்கு? பாரத்தை தனி கோர்ட்ல விசாரணை நடத்தி மரண தண்டனை விதிச்சாங்க. கேள, அவன் ஜெயிலுக்கு கூட்டு போறப்போ எப்படியோ தப்பிச்சுக்கிட்டான். அப்பா, கடவுள் என் மகனை கைவிட மாட்டார்னு எனக்கு தெரியுங்க. வச்சுக்கிட்டு நின்னா சூடத்தை கொளுத்தி குளிர்காயிரியா? ஐயோ சுத்து. கல்யாண பெண்ணுக்கு முதல் இரவு, கல்யாண பெண்ணுக்கு முதல் இரவு, இவர் காணாத சுகத்துக்கு நல்வரவு. கல்யாண பெண்ணுக்கு முதல் இரவு. கண்ணாலே பார்க்கட்டும் வானிலவு. மோகின் சுவாமி, கண்ணாலே பார்க்கட்டும் வானிலவு. இவர் காணாமல் காணட்டும் தேனிலவு. கல்யாண பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிறான். இதுதான் பாரிஸ் நகரத்திற்கே பெருமை தேடித்தரும் புனிதமான சின்னம். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக உயிர் நீத்த உத்தமர்களின் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட சின்னம். அந்த தியாகிகளின் ஆத்மாவுக்கு நாமும் அஞ்சலி செலுத்துவோம்.
பார்வை யுவராணி கண்ணோவியம், நாணம் தவறாத பெண்ணோவியம், பாவை பண்பாடும் சொல்லோவியம், இதுதான் நான் கேட்ட பொன்னோவியம். பார்வை யுவராணி கண்ணோவியம், நாணம் தவறாத பெண்ணோவியம். பழமென்று சொன்னாலும் ஏன் என்று தேன் வாடுமே, பாலென்று சொன்னாலும் பழமென்று சொன்னாலும் ஏன் என்று தேன் வாடுமே, நூலென்ற இடை இன்னும் 100 ஆண்டு சென்றாலும் தேர்கொண்ட ஊர் கோலமே. இன்று நானும் கவியாக யார் காரணம், அந்த நாளும் விளையாடும் விழி காரணம். பார்வை யுவராணி கண்ணோவியம், நாணம் தவறாத பெண்ணோவியம். சதிராட கைவண்ணம் விளையாடும் தென்னாட்டு பொன் வண்ணமே, கால்வண்ணம் சதிராட கைவண்ணம் விளையாடும் தென்னாட்டு பொன் வண்ணமே. மான் வண்ணம் என்றாலும் மலர் வண்ணம் என்றாலும் குறைவென்று தமிழ் சொல்லுமே. வண்ணம் பாட புது வார்த்தை நான் தேடினேன், எங்கும் தேடி முகம் பார்த்து பதம் பாடினேன். பார்வை யுவராணி கண்ணோவியம், நாணம் தவறாத பெண்ணோவியம்.